ஒரு நாள் பழகிட்டு 2வது நாள் டேட்டிங் போயிட்டு ஜாலியா சுத்திட்டு இருக்காங்க. நீங்க என்னடானா இப்பவும் பாவாடை தாவணியை வச்சுட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. வெற்றி, இங்க பாரு, மற்ற விஷயங்கள் எல்லாம் இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி அப்டேட் பண்ணிக்கலாம். ஆனா லவ் விஷயத்துல இந்த மாதிரி இருக்கிறதா சரின்னு நான் நினைக்கிறேன். அளவே இல்லாம அன்பு காட்டுறதுதான் காதலா இருக்க முடியுமே தவிர எல்லாம் மீறி நடக்கிறதுக்கு பேரு காதல் கிடையாது. சூப்பர் சார், ரொம்ப அழகா சொன்னீங்க. மயிலக்காக்கு உங்களை விட பொருத்தமான ஆளு நிச்சயமா கிடையாது. ஏய் மயிலா, நான் மயில தான் லவ் பண்றேங்கிறது உனக்கு எப்படி தெரியும்? இப்பதான் தெரியும் சார். அப்ப நான் பேசுறதெல்லாம் வெளியே நின்னு மொத்தமா ஒட்டு கேட்டுட்டு இருந்தியா? ஒட்டு கேட்கல சார், வாசலுக்கு வந்த உடனே காதுல விழுந்துச்சு. அக்கா மேல இவ்வளவு காதலா இருக்க நீங்க ஓப்பனா பேசி கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதானே? தாவணி கிட்ட புலம்பி ஏன் சார் இப்படி டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வேணா அக்கா கிட்ட பேசி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் வெற்றி. மயிலுக்கு ஐபிஎஸ் ஆகணும்னு ஒரு லட்சியம் இருக்கு. அதை அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறமா தான் கல்யாணங்கிறதுல அவ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா. கல்யாணம் முடிச்சிட்டும் லட்சியத்துல ஜெயிக்க முடியும்னு நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். அவ மனசை பேசி பேசி மாத்திர முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீ இதை பத்தி அவகிட்ட பேசினா நான் எல்லார்கிட்டயுமே இந்த விஷயத்த பத்தி பேசி புலம்புறேன்னு அவ தப்பா நினைப்பா. சங்கடமாவும் ரொம்ப ஃபீல் பண்ணுவா. அந்த சங்கடத்தை அவளுக்கு கொடுக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். சரியா? எனக்கு புரியுது சார். இன்னும் நான் ஏன் உங்களை சாருன்னு கூப்பிடணும்? மயில் எனக்கு அக்கானா நீங்க எனக்கு மாமா தானே? நான் உங்களை மாமான்னு கூப்பிடலாம்ல? கூப்பிட வெற்றி. நீ உறவு சொல்லி கூப்பிடுறது மயிலே என்ன அப்படியே நெருங்குற மாதிரி இருக்கு. கூப்பிடு மாமா. கூப்பிடு மாமா. மாமா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அக்கா கிட்ட எப்படியாவது கல்யாணத்தை பத்தி பேசி கண்டிப்பா நான் அவங்க மனசை மாத்துறேன். உங்க கல்யாணம் நீங்க ஆசைப்படுற மாதிரி சீக்கிரமா நடக்கும். இந்த விஷயத்துல என் ஹெல்ப் ஏதாவது தேவைப்பட்டா யோசிக்காம என்கிட்ட கேளுங்க. எனக்கு தங்க இடம் கொடுத்து வேலையும் வாங்கி கொடுத்துருக்கீங்க. உங்க 2 பேருக்காக நான் நிறைய செய்யணும். கண்டிப்பா செய்வேன் மாமா. ஓகே வெற்றி, ஒரு நிமிஷம். இந்த இதை வச்சுக்கோ. ஐயோ, அதான் அக்கா காலையிலேயே கொடுத்துட்டாங்களே மாமா. அக்கா தானே கொடுத்தா? மாமா நான் கொடுக்குறேன். புடி, உன் சம்பளம் வர வரைக்கும் உன் செலவுக்கு வச்சுக்கோ. இந்த புடி. ஆட புடி வெற்றி. ஆமா, நீ சாப்பிட்டியா? இன்னும் இல்ல மாமா. அப்படியா? உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு, மாமா நான் வாங்கிட்டு வரேன். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதையே வாங்கிட்டு வந்துருங்க மாமா. சரி, ஓகே ஓகே, நான் வரேன். அவதான் எமோஷனல் இடியட்னு பார்த்தா இவன் அதுக்கு மேல இருப்பான் போல இருக்கே. மாமான்னு ஒரு வார்த்தை தான் சொன்னா அதுக்கே இப்படி மயங்கிட்டான். எனக்கு இங்க ரொம்ப நாள் வேலை இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த காதலை கட் பண்ணி விட்டாலே காலம் முழுக்க மனசு நொந்து சாவாங்க. செஞ்சிருவோம். கூட இருந்தே குழிய பறிச்சிருவோம். என்ன கஸ்தூரி, இந்த நேரத்துல ஸ்டேஷனுக்கு வந்திருக்க, அதுவும் கையில பேக்கோட? உன்னதானே கேக்குறேன், பதில் சொல்ல. ஏங்க, இந்த ட்ரெஸ் எல்லாம் வைக்கணுங்க. ஒரு நல்ல இடமா பார்த்து சொல்லுங்க. என்ன வெறுப்பேத்தாதாமா? எதுக்கு பேக்கோட இங்க கிளம்பி வந்தா நான் கேட்டுட்டு இருக்கேன். நீ அதை கண்டுக்காம வேற ஏதோ பண்ணிட்டு இருக்க. இதெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியலையாங்க? இனிமே நானும் இங்கே தங்கிடலான்னு முடிவு பண்ணிதான் எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்துட்டு வந்துட்டேன். என்ன விளையாடுறியா? இது போலீஸ் ஸ்டேஷன், குடும்பம் நடத்துற இடம் இல்ல. மரியாதையா வீட்டுக்கு கிளம்பு. நான் வீட்டுக்கு போகணும்னா நீங்களும் என் கூட தான் வரணும். அந்த கொலகார பையன் இருக்கிற வீட்டுக்கெல்லாம் நான் வரமாட்டேன். ஏங்க, அவனதான் வீட்டை விட்டு துரத்திட்டேன்னு அன்னைக்கே சொன்னேனேங்க. அன்னைக்கு துரத்துன அவன் கண்ணை கசக்கிட்டு வந்து உன் முன்னாடி நின்னா நீ அவனை திரும்ப சேர்த்துக்குவ. உன்னை பத்தி எனக்கு தெரியாது. உனக்கு என்னை விட அவன் தானே முக்கியம். நான் அப்படி நினைச்சது உண்மைதாங்க. ஆனா அவன் என்னைக்கு சாப்பாட்டுல விஷம் கலந்தானோ அன்னைக்கே என் மனசு வெறுத்து போச்சு. இனிமே அவன் என் காலில் விழுந்து கதறினாலும் அவனை வீட்டுல சேர்த்துக்க மாட்டேங்க. இல்ல கஸ்தூரி, இந்த விஷயத்துல உன்னை நம்ப முடியாது. உனக்கும் சரி எனக்கும் சரி.
பையன் மேல இருக்கிற பாசம் தான் பெரிய பலவீனம். அவன் அழுதுட்டு 2 வார்த்தை உருகுற மாதிரி பேசினா நீ மனசு மாறிடுவ. அவன் வார்த்தைக்கு மயங்குற ஆளு நான் இல்லைங்க. ஆனா அவன் மனசு திருந்தி வந்தா ஏத்துக்கிட்டு தானேங்க ஆகணும். நமக்கு இருக்கிறது ஒரே பையங்க. நிரந்தரமா அவன் உறவு வேணான்னு முடிவு எடுக்க முடியுமாங்க? எனக்கு அவன் மேல நம்பிக்கை போயிடுச்சு கஸ்தூரி. அவன் பழைய வெற்றியா நம்ம பையனா திரும்பி வருவான்னு எனக்கு தோணல. நம்ம 2 பேர்ல யார் நம்பிக்கை ஜெயிக்குதுன்னு அப்புறம் பாக்கலாங்க. தயவு செஞ்சு என் கூட வீட்டுக்கு வாங்க. இல்ல என்னையாவது இங்க தங்க விடுங்க. லூசோடி நீ. நான் என்ன லாட்ஜில ரூம் போட்டு தங்கியிருக்கேன்? நீ என் கூட தங்கறதுக்கு. நான் போலீஸ் ஸ்டேஷன்ல தங்கலாம். ஆனா பொண்டாட்டியோட தங்கனா டிபார்ட்மெண்ட் சும்மா விடுமா? எதுக்குமே ஒத்து வர மாட்டீங்கன்னா எப்படிங்க? பெத்த பையனும் இல்லாம புருஷனும் இல்லாம அவ்வளவு பெரிய வீட்ல நான் தனியா என்னங்க பண்ணுவேன்? என்ன பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டீங்கல்ல? அப்படி என்னங்க என் மேல கோவம் உங்களுக்கு? உன் மேல எனக்கு எந்த கோவமும் இல்ல கஸ்தூரி. இல்லன்னா எங்க வீட்டுக்கு வர மாட்டேங்கிறீங்க? இங்கதான் இருப்பேன்னு ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிறீங்க? கொஞ்ச நாள் தனியா இருக்கலாமேன்னு தோணுச்சு, வேற ஒண்ணும் இல்ல. அது காரணம் இல்லங்க. என் கூட நீங்க வாழ்ந்த வாழ்க்கை உங்களுக்கு சலிச்சு போச்சு. உங்க மனசு இப்போ வேற ஒண்ணுக்காக அலைப்பாய ஆரம்பிச்சிருச்சு. கஸ்தூரி, நீ எந்த அர்த்தத்துல இப்படி பேசுறன்னு எனக்கு புரியல. எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சுங்க. எங்களை விட்டு நீங்க விலகி எங்க போறீங்க, எதுக்கு போறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். கொஞ்ச நாள் விட்டு பிடிப்போம்னு நானும் கொஞ்சம் பொறுமையா இருந்தேன். ஆனா அதுக்கு ஒரு எல்லை இருக்குங்க. என் வாழ்க்கைக்கு மட்டும் ஆபத்துன்னு தெரிஞ்சது நான் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டேன். அதை காப்பாத்திக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன நடந்துருச்சுன்னு நீ இவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்க? நீயா எதையாவது கற்பனை பண்ணிக்காம பிரச்சனை என்னங்கறத ஓப்பனா சொல்லு. நீங்களா உடைச்சு பேசுற வரைக்கும் நான் அதை பத்தி பேச மாட்டேங்க. ஆனா ஒண்ணு, சுசிலா மாதிரி நானும் வாழ்க்கைய தூக்கி போட மாட்டேங்க. இன்னும் வாழ விடாதவங்கள தேடி பிடிச்சு அழிச்சிருவேன். எனக்கு துரோகம் பண்ணணும்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. ஏய், துரோகம் அது இதுன்னு ஏன் பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்க? கனவுல கூட நான் அப்படிலாம் நினைச்சது இல்ல. உனக்கே அப்படி தப்பு தப்பா தோணுது? நீங்க நடந்துக்கிறத வச்சுதாங்க நான் அப்படி பேசுறேன். நிஜமாவே உங்க மனசுல எதுவும் இல்லனா இப்பவே நீங்க என் கூட வீட்டுக்கு வாங்க. அப்பதாங்க நான் உங்களை நம்புவேன். இல்லன்னா நான் சொன்னதா உண்மைன்னு நான் எடுத்துப்பேன். அதுக்கப்புறம் என் வாழ்க்கையை காப்பாத்திக்க என்ன செய்யணுமோ நான் அதை செய்வேன். சும்மா என்ன மிரட்டுற மாதிரியே பேசிட்டு இருக்காத. இப்ப என்ன, நான் வீட்டுக்கு வரணும் அவ்வளவுதானே? உன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக்ல வை, வீட்டுக்கு போவோம். மாமா, என்னாச்சு மாமா? நேத்து இந்த தாவணியை வச்சுட்டு ரொம்ப சந்தோஷமா உற்சாகமா இருந்தீங்க. நீங்க இப்போ டல்லா இருக்கீங்க. உங்களுக்கு என்ன, உடம்புக்கு ஏதாவது முடியலையா? வேற என்ன பிரச்சனை மாமா? ஏதாவது சொன்னாதானே தெரியும். டேய், இதுக்கு காரணமே நான் தான்டா. நீ ஃபீல் பண்ணணும் தான்டா இப்படி செஞ்ச. விட்டுருவேன் உங்களை.
ஃபேன் காத்து பத்தாதுன்னு உனக்கு தாவணி காத்து வர கேக்குதா? பொக்கிஷமா பாதுகாக்கிற இந்த தாவணிய இப்ப நான் பொசுக்குனா நீ எப்படி துடிக்கிறன்றத நான் பார்த்தே ஆகணும். மாமா, என்ன மாமா இது? அக்காவோட தாவணியை நேத்து நீங்க பார்த்தப்போ நல்லா தானே இருந்துச்சு, இப்ப எப்படி ஓட்ட விழுந்துச்சு? அதான் எனக்கும் தெரியல வெற்றி. காலையில எந்திரிச்சதுமே என் கண்ணில் பட்டுச்சு. கொசுவத்தியோட நெருப்பு பட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். இதை பார்த்த உடனே என் மனசே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நேற்று எப்படி இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருந்தேன்னு எனக்கே தெரியல. பார்க்க எனக்கே என் மேலே கோவமா வருது. ஏதோ ஆக்சிடென்ட் மாதிரி தெரியாம நடந்திருக்கு மாமா. அதுக்கு போய் ஏன் இவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல வெற்றி, மயில பார்த்த முதல் நாள் ஞாபகமா இதை நான் வச்சிருந்தேன். இதுல நெருப்பு பட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பொதுவா இப்படிலாம் நடந்துச்சுன்னா அபசகுணம்னு சொல்லுவாங்க. மாமா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. நீங்க இந்த ஜெனரேஷன் ஆளு, நீங்க போய் இதெல்லாம் நம்பிட்டு இருக்கலாமா? இல்ல வெற்றி, பொதுவான நம்பிக்கைங்கிறது வேற. இந்த சென்டிமெண்ட் இல்லாம காதலிக்கவே முடியாது. இது ஒரு ஆக்சிடென்ட்னு என்னால சாதாரணமா எடுத்துக்க முடியல. மயிலுக்கு ஏதாவது ஆபத்து வரப்போதா, இல்ல என் காதலுக்கு ஏதாவது பிரச்சனை வரப்போதான்னு எனக்கு தெரியல. நடந்தது ஏதோ ஒரு கெட்ட அறிகுறின்னு என் மனசு அதையே நினைச்சுக்கிட்டு இருக்கு. என்னால அதுல இருந்து வெளியே வரவே முடியல. மாமா, புரியுது மாமா. ஒரு வகையில நீங்க படுற வேதனைக்கு நான் தான் காரணம். என்னை மன்னிச்சிருங்க மாமா. நீ என்ன சொல்ற வெற்றி? நீங்க மயிலக்காவை காதலிக்கிறீங்கன்னு தெரிஞ்சதுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு மாமா. இந்த சூப்பர் ஜோடி ஒண்ணு சேரணும்னு நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். என் கண்ணு பட்டுருச்சு போல இருக்கு. அதான் இப்படி எல்லாம் நடந்திருக்கு. என்ன வெற்றி, என்ன சொல்லிட்டு நீயும் பாட்டி மாதிரி பேசிட்டு இருக்க? இது அபசகுணமும் இல்ல, கண் திருஷ்டியும் இல்ல. இப்படிலாம் நடக்கணும்னு இருந்திருக்கு, நடந்துருச்சு. தப்பு என் மேலதான். எப்பவும் போல இதை நான் என் பேக்ல நானே சேஃபா வச்சிருக்கணும். என் தலைமாட்டில் வச்சிருக்க கூடாது. அதான் காத்துல பறந்து கொசுவத்தி மேல பட்டுருச்சு. சரி விடு, நீ வேலை கிளம்புற வழியை பாரு. நானும் கிளம்புறேன். சரிங்க மாமா. போட ஃபீல் பண்றானா? ஃபீல் மாமே, இது வெறும் சின்ன ட்ரெய்லர் தான். உன்னை அவங்களையும் முட்டிக்க வைக்கிறதுக்கு முக்கியமான சீன்லாம் இனிமேதான் ஒண்ணு ஒன்னா வரப்போகுது.
இனிமே காட்சிக்கு காட்சி டென்ஷன் தான், சண்டை தான், அழுக தான். ஜஸ்ட் வெயிட் ஃபார் த மெயின் பிக்சர் மாம்ஸ். அவர் இப்ப வந்துருவார். சித்தப்படுங்கோ. அத வந்துட்டார். ஆண்டவரே, நீங்க சொன்ன மாதிரி சங்கரன் ஜோசியரை கையோட கூட்டிட்டு வந்துட்டான். வணக்கம் சார். வணக்கம் சார். உட்காருங்க. நீங்க என்ன பார்க்கணும்னு சொன்னதும் எல்லா அப்பாயின்மெண்ட்டையும் கேன்சல் பண்ணிட்டு நேரா இங்க வந்துட்டேன். ரொம்ப சந்தோஷங்க. உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். என் மனசுல ரொம்ப நாளா ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கு. அதுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணிட்டா நான் ஓரளவுக்கு நிம்மதி ஆயிடுவேன். அது விஷயமா பேசுறதுக்காக தான் பரமன் சார்ட்ட சொல்லி உங்களை வர சொன்னேன். நல்லது. உங்க பிரச்சனையை சொல்லுங்க, பரிகாரம் என்னங்கறத பாத்திரலாம். சார் டீ. அவருக்கு கொடுமா. நான் இப்பதாம்மா சாப்பிட்டு வந்தேன். மயிலு. சார் நான் உங்களுக்கு வெளியே வச்சிருக்கேன். ஐயோ, அது ஆறிடு. பரமன் சார், நான் ஜோசியத்தை கொஞ்சம் பர்சனலா பேசணும். நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. உத்தரவு ஆண்டவரே. புதமணி, ஆண்டவர் என்னைய போக சொல்லிட்டாரு. அப்புறம் நீங்க நின்னுட்டு என்ன பண்ண போற? உன்னையும் போக சொல்லிடுவாரு. வா போலாமா? பரமன் சார், மயில் இங்கே இருக்கட்டும். நான் உங்களை மட்டும்தான் போக சொன்னேன். உள்ள வர வரைக்கும் நம்ம உதவி தேவைப்படுது. அதுக்கப்புறம் நம்மளை வெளியே தள்ளிடுவானுங்க. இங்கேயும் அதுதான் நடக்குது. மயிலு, நீ இங்கேயே இரு. நான் ஆறுன டீயவே குடிச்சுக்கிறேன். இப்போ உங்க கதையை சொல்லுங்க. இதுதாங்க என்னோட பிரச்சனை. அன்னைக்கு ஒரு நாள் ஒரு ஜோசியரை பார்த்தேன். அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, என் பொண்ணோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாதான் என் பாவத்துக்கு விமோசனம் கிடைக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா என் பொண்ணை பாக்குறதுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சா தானே நான் அவகிட்ட மன்னிப்பு கேட்க முடியும். இப்போ வரைக்கும் அதுக்கான சூழ்நிலை அமையவே இல்லையா. நாள் ஆக ஆக நான் அவளை பாப்பனா இல்லையான்றதே பயமா இருக்கியா. என் பாவத்திலிருந்து விமோசனம் கிடைக்கிறது கூட எனக்கு முக்கியம் இல்லையா. என் கடைசி பொண்ணை பார்த்து மன்னிப்பு கேட்டனா போதும். ஏன்னா அந்த குழந்தை பிறந்ததுமே கொல்ல சொன்ன பாவியானா. அப்படிப்பட்ட குழந்தைகிட்ட ஒரு தடவையாவது பார்த்து மன்னிப்பு கேட்கணும்னு மனசு ஏங்கிட்டே இருக்கியா. அது நடக்கலன்னா அந்த உறுத்தலே கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சு என்னை கொன்னுடியா. ஐயா, இதுக்கு ஒரு முடிவு தெரியணுங்கிறதுக்காக தான் பரமன் சார்ட்ட சொல்லி உங்களை வர சொன்னேன். என் பொண்ணை நான் எப்ப பார்ப்பேன், அது ஏன் தள்ளி போய்கிட்டே இருக்கு, அவளை பார்க்கறதுக்காக நான் ஏதாவது பரிகாரம் பண்ணுமா, இப்படி எனக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கு. என் மனசு சமாதானம் ஆகிற மாதிரி நீங்க தான் இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். கண்டிப்பா சார். உங்க கையை காட்டுங்க. ஐயா இருங்க. சார், உங்க ராசி நட்சத்திரம் பிறந்த தேதியெல்லாம் சொல்லுங்க. 18/2/66 பிறந்தாங்க. சேலம். ராசி மகரம் உத்திராடம்.
என்னாச்சுங்க ஐயா? உங்க ராசி நட்சத்திரத்துக்கும் இப்ப நடக்கிற திசைக்கும் நீங்க எப்போ உங்க பொண்ணை பாத்துருக்கணுமே சார்.